இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். நாங்க என்ன அந்த விமானத்துல பறக்கவா போறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள் 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசுனதில்ல, மக்களுடைய குரலுக்கு பேசுனதில்ல. நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, அதை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கான அரசினுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம், எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. அதனால நேத்து கூட நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடும் எழுதி வச்சு கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். தங்கம் தெரசு அவர் பேசும் தங்கம் தெரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக
பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டுத் தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர்கிட்ட. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லிட்டேன் பதில். இந்த திட்டத்திற்கு மொத்தமாக 5846 ஏக்கர் தேவைப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா பட்டா நிலங்கள் 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2681 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்தது. ஸோ அரசு நிலங்களாக இதுல காட்டப்பட்ட நிலங்கள் 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதுல பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல 1558 ஏக்கர் நீர்நிலைகள் காட்டப்படும். இது வரைக்கும், அதாவது 90%, நேத்தே பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதி எல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேத்தே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி. அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சோன்னா இருக்கும். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனாலதான் இந்த திட்டம் 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஜி2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை. யாரு பேசுற மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம் பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர், எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி2 மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி2 மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க. மாண்புமிகு உட்காருங்க.
அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். நீங்க சுருக்கமா சொல்லலாம். மாணவ பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் சொல்லட்டுங்க. புரியுது. மாணவ அவருக்கு முடிச்சிட்டுமே. மாணவ அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். உட்கார்ந்து அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப அவர் பேசிட்டான். மாணவ தங்கம் தென்னரசு அவர். மாணவ தங்கம் தென்னரசு இல்ல ஒரு அவரு இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லு. உட்காருங்க. நீங்க சொல்றேன் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம், பரந்தூர் அமைக்கக்கூடியதிலே நான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூட விவரமாக சொல்லி இருக்கிறேன். சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேற எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் ஒன்றும் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம்? சோழிங்கநல்லூரில் பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்குறோம், பன்னூரில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போகிறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கு அனல்மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல, அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வர்றோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடீஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்தில் போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்தது. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணி தான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. இல்லை இல்லை அவர் ஒன்று சொன்னார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதில் அதுக்கான முழுக்க டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. ஏன்னா அரசாங்கங்கள் ஈடுபடுது, நாங்கள் மட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தாரு. எனவே தான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள், இப்போ நீங்கள் எப்படி இருந்தால் நிலங்களுக்கு போவீங்க, அங்கே போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் அங்கே, நீங்கள் எப்படி செகண்ட் ரன்வே அங்கே எப்படி வரும்? இதே ஜியாகிரபிக்கலாக டெமோகிராஃபிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்கள் மீனம்பாக்கத்துலேருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்வது, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது. முடிச்சிடறேன் மினிஸ்டர், இல்லை அதில் நாங்கள் சொன்னதுபடி நீங்கள் ஏற்கனவே இதை முடிச்சிடறேன், ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங். ஆக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கொள்ள பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து
அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராக்ரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கியிருக்கோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்து வராங்க. அவருக்கு சொல்லிட்டான். இல்ல நான் முடிச்சிட்டு போயிடுறேன். இல்ல இவர் நான் முடிச்சிடுறேன். அவருக்கு சொல்லிட்டேன். பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். அனுமதி தரேன். சரி பேசு. அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிட்டு வரேதான். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தான். முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு முக்கிய ரீசன் அங்க பல காலமா ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தள்ளடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசன்ல டிஃப்ரெண்ட் அந்த இது நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷன்ல கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசன்ல பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000s ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சர்ப்ரைஸ் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாம பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம். அந்த இடத்த நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கெனல் 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கெனல் 2 கெனல்ஸ் இங்க இருக்கு. இது எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், நாம ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்க இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்க கொண்டு வருவீங்க? இதே இது கொச்சின்ல நடந்தது. இதனால 14 நாள் அந்த ஏர்போர்ட் பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்க அந்த விமானத்துல பறக்கவா போறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்க நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்ல விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்க வைக்க போறோம்னு அறிக்கையே அவங்க இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்க கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க?
மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க தொடர்ந்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கல. இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க இதனால தொழிலே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமா தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பேன்ஷனுமே உள்ள இருக்கிற காரிடோர்லே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம ரன்வே பண்ண போறோம்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா ஏற்கனவே T5 முனையத்தின் பயணிகள் முனையம் உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரி உள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட் மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும்.